திருநெல்வேலி பேட்டையிலேருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லா பிச்சை. இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, +2 மாணவ மணிகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அது எப்படி எழுதணும் அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவங்களுக்கு முதல்ல ஆல் த பெஸ்ட்டு. அதாவது மாணவ மணிகளே, நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கீங்க. அதாவது காலாண்டு அரையாண்டு இந்த பரீட்சைகளில் நல்லா படித்து மார்க் எடுத்திருக்கீங்க. அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு முழு வரப்போகுது, ஆண்களுக்கு வரப்போகுது. நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். எக்ஸாம் பற்றி நீங்கள் பயப்படாமல் போங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, அதை ரீகால் பண்ணிக்கிடுங்க. ரீகால் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் நீங்கள் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போங்க. நீங்கள் லேட்டாக போகிறதோட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிருங்க. போயிட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, நீங்கள் எந்த ஸ்கூலு, அங்கே ஹால் நம்பர் என்ன, அதெல்லாம் நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் தான் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அது போக பாருங்கள், காலையில் சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடாம போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு தலை சுத்தோ ஒரு மயக்கமோ ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் காலையில் உங்களுக்கு பிடிச்சது, அதாவது ஒரு செவ்வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பால், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஹெல்த்தியாக உட்காந்து நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி பயப்படாதீங்க. எக்ஸாமில் நீங்கள் படித்தது தான் வரப்போகுது, படிக்காதது வராது. நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு கரெக்டாக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நீங்கள் அந்த கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமோ அது ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 2.5 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. அதனால் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சதான் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் தெரியாது லாஸ்ட்டில் எழுதுங்க. ஆனால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணி நீங்கள் படித்தது தான் இருக்கும், அட்டன் பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். நல்ல மார்க்கும் 80க்கு அபோவ் எடுக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.